ஓரணியில் தமிழ்நாடு. இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் நம்மளுக்கு வானத்துல வருமே வால் நட்சத்திரம், அது மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமா அது நம்மளோடையே தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கு. அது நம்ம ரத்தத்திலேயே அப்படியே அந்த சூடு ஏத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையா இருக்கு. இது அதாவது இந்த சூரியனை பார்த்தா அந்த பனி விலகி ஓடிடும். அது மாதிரி நம்ம எப்பெல்லாம் அதை எதிர்க்கிறோமோ அப்பெல்லாம் அது தலை தெரிச்சு ஓடும். நம்ம கொஞ்சம் அசந்து மறந்து இருக்கப்ப அது திரும்ப தலை தூக்கிட்டு வரும். இப்படி நம்ம வாழ்க்கையில இந்த இந்தி திணிப்பு கண்ணாமூச்சி ஆடிக்கிட்டு இருக்கு. ஹிந்தி போராட்டம் நடந்த எல்லா போராட்டத்திலையுமே முன்வரிசையில நின்று அதை முன்னெடுப்பாக நடத்தியவர் மாபெரும் தலைவரான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அவரு தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை இப்படி தொடங்கினாரு. இந்திக்கு தமிழ் என்ன தாழ்வு, அதனை எதிர்க்காத தமிழனுக்கு இனி என்ன வாழ்வு அப்படிங்கிறதா அவருடைய தாரக மந்திரமா இருந்துச்சு. நம்மளுடைய மொழியின் பெருமைய மீண்டும் நினைச்சு பார்க்கறது நம்மளுக்கு நம்மளுடைய பெருமையவே மீண்டும் கூறிக்கொள்வதற்கு தான் சமம். ஆதி தமிழர்கள் அவங்கள்ட்ட இருந்துதான் உலகின் மக்கள் இனங்கள் எல்லாமே தோன்றுச்சு அப்படின்னு சொல்றது நிலவியல் ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. அது மாதிரி நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழிதான் எல்லா மொழிகளுக்கும் தாய் அப்படிங்கிறதும் அசைக்க முடியாத உண்மை. அதுக்கு எத்தனையோ சான்றுகள்லாம் இப்ப வரைக்கும் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த மொழியியல் எழுச்சி அப்படிங்கிறது நம்ம நாட்டுல காலங்காலமா எப்பயுமே இருந்துகிட்டு இருந்திருக்கு. அத பாரதியார் தன்னுடைய அந்த கடிதங்கள்ல ஒரு இடத்துல எழுதுறாரு. அதை நம்ம இந்த நேரம் நினைச்சு பார்க்கறது ரொம்பவே சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஒரு தமிழச்சியை விட வேற ஒரு பெண் அழகா இருக்கா அப்படிங்கிறத என்னால சகிச்சுக்கிறவே முடியல. அதே மாதிரி ஒரு தமிழனை விட இன்னொருத்தன் அறிவாளி அப்படிங்கிறத என்னால ஏத்துக்கிற முடியல. அதே போல என்னோட தமிழ் மொழியை விட இன்னொரு மொழி சிறந்தது அப்படிங்கிறத என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி பாரதியார் அந்த கடிதத்தை இப்படி முடிக்கிறார். அப்ப நம்மளுடைய மொழி, அதாவது வானம் அறிந்ததனைத்தும் அறிந்திடும் வளர்மொழி, வானம் அளந்ததனைத்தும் அளந்திடும் உயிர்மொழி அப்படின்னு தமிழுடைய பெருமையை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த காலகட்டத்துல அநேகம் பேரு தலைவராகணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நாட்டுல இருக்கிற உள்ளது இல்லாதது எல்லாத்தையும் கலந்து பேசுறாங்க. அப்புறம் நிறைய தூரத்துக்கு பயணமா போறாங்க. போயெல்லாம் ஏதோ பேசுறாங்க, அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு புரியல. ஆனா உண்மையான தலைவர்களுக்குரிய தகுதி என்ன அப்படின்னா, தன்னை சேர்ந்த மக்களினுடைய துயரை தீர்ப்பதுதான் உண்மையான தலைவர்கள், சான்றோர்களின் கடமை. இதையும் நம்மளுடைய இலக்கிய பாடல்களே சொல்லுது. அதாவது நெடிய மொழிதலும் கடிய ஊறுதலும் செல்வம் இல்ல, சான்றோர் செல்வம் என்பது தன்னை சேர்ந்தவர்களின் துன்பத்தை துடைப்பதுதான். இந்த வரிசையில முதல் இடத்துல நான் பாக்குறது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை தான். அவருடைய நெஞ்சுக்கு நீதியை படிக்கும்போது நம்மளுக்கே ரொம்பவே இப்படி ஒரு தலைவருடைய ஆட்சியில நம்ம இருந்திருக்கோம், இப்ப மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு. அவருடைய இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி ஒரு இடத்துல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் 7ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்த சமயம் 1938. அப்பதான் இந்த இந்தி உடைய திணிப்பு மொழிப்போர் ஆரம்பிக்குது. அப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அந்த திருவாரூர் பள்ளியில இவங்களுக்கு இருக்கிற அந்த எழுச்சியில தமிழ் மேல் உள்ள பற்றினால அவங்களுக்குள்ள அந்த சில மாணவர்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு சாயங்காலம் அந்த திருவாரூர் வீதியில ஊர்வலமா போவாங்களாம். போகும்போது அந்த கையில தமிழ் வாழ்க அப்படிங்கிற பதாகை இருக்கும். அப்புறம் ஒரு வண்டி இருக்குமா, அந்த வண்டியில அதாவது இந்தி எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற எதிர்ப்பை காட்டுற படங்கள்லாம் இருக்கும். அந்த வண்டியை சில மாணவர்கள் தள்ளிட்டு போவாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த இளம் வயதிலேயே கலைஞர் அவர்கள் ஒரு பாடலை எழுதியிருக்காங்க. வாருங்கள் போருக்கு புறப்படுவோம், வந்திருக்கும் இந்தி பேயை விரட்டி திரும்பிடுவோம் அப்படின்னு. அந்த பாட்டை தான் அவங்களுடைய சக மாணவர்கள்லாம்
பாடிக்கிட்டே போவாங்களாம். இப்படி அவருடைய அரசியல் பிரவேசம்ங்கிறது ரொம்ப இளம் பருவத்திலேயே, அந்த 7ஆம் வகுப்பு மாணவராகிய அந்த பருவத்திலேயே அவருக்கு அந்த மொழி பற்று வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதுவே அவருடைய மூச்சு கடைசி வரைக்கும் அந்த பற்று இருந்ததை நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இன்னொரு அதுலயே சுவையான ஒரு சம்பவம் என்னன்னா, அவங்க அவருடைய பள்ளியை கடந்து போகும்போது அந்த இந்தி எதிர்ப்பு துண்டு சீட்டை அந்த இந்தி எதிர்ப்பு ஆசிரியர்கிட்டயே கொடுத்திருக்காங்க. பின்னால அவருடைய வரலாற்றை எழுதுற ஆசிரியர்கள் எப்பவுமே முத்தமிழறிஞர் நேர்மையா நடந்துக்கிடுவாரு, அவருக்கு வந்து எதுவுமே வந்து மறைச்சு பேச தெரியாது அப்படின்னு சொல்றதா பதிவு பண்றாங்க. மறுநாள் அந்த இந்தி ஆசிரியர் அவரை கூப்பிட்டு வந்து போர்டுல சில ஹிந்தி எழுத்துக்களை எழுதுறாரு. எழுதி இந்த படிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே கலைஞர் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு அந்த எழுத்தை படிக்கிறது தெரியாது, ஆனா நான் வீம்புக்கு சொல்றதா அந்த ஆசிரியர் நினைச்சு என்னை தண்டிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்ப ரொம்ப உணர்வு பூர்வமா நினைச்சு அவங்களுடைய அந்த நெஞ்சிக் நீதியில எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கலைஞர் அவர்களுடைய திருமண நாள், அதாவது அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள் அன்றைக்கு தான் வந்து கலைஞர் அவர்களுடைய திருமணம் ஏற்பாடா இருந்துச்சு. அந்த திருமண நாளின் போதும் கூட ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டம், அதை நடத்த சொன்னவங்க வந்து தந்தை பெரியார் அவர்கள். அப்ப இவங்க வந்து அந்த மன கோலத்துல நின்று அவங்களுடைய வீட்டுல வெளியே ஒரு இவர் தானே மாப்பிள்ள, வெளியே நின்று வர்றவங்களெல்லாம் வந்து வரவேற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வெளியே ஒரு, அதாவது அந்த கோஷம் போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருந்திருக்காங்க, தமிழ் வாழ்க, இந்தி வீழ்க, பெரியார் வாழ்க அப்படின்னு. இவங்க எழுதுறாங்க, முத்தமிழறிஞர் என்ன எழுதுறாங்கன்னா, அந்த உணர்ச்சியை, அந்த எழுச்சியை வந்து என்னால தாங்கிக்கிற முடியல, நானும் அந்த கூட்டத்தோடயே சேர்ந்து போயிட்டேன். அது வந்து ஒரு பள்ளியில போய் நின்றுச்சு, அந்த பள்ளிக்கு எதிரில தான் வந்து இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு. அப்ப வந்து இந்த இடைப்பட்ட நேரத்துல இவர் மாப்பிள்ளைய காணமே அப்படின்னு எல்லாரும் தேடி இருக்காங்க. தேடும்போது பெண் வந்து 1 மணி நேரம் மணவரையில காத்திருந்திருக்காங்க. கடைசியில வந்து முத்தமிழறிஞர் அவர்கள் அங்க எல்லாம் முடிஞ்சு திரும்ப வந்து இங்க வந்து தன்னுடைய திருமணத்தை முடிச்சிருக்காரு. இப்படிலாம் வந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு வித்தியாசம் தெரியாம, அவருக்கு போராட்டம் எது, வாழ்க்கை எது அப்படின்னு தெரியாத அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கைய வந்து அப்படியே வந்து மொழிக்காகவே வாழ்ந்த உத்தம தலைவர். இப்படிலாம் பெரிய வரலாற்றை உடைய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இன்னும் வந்து ஆகாசவாணியாகவும் நர்சரி பள்ளிகள் எல்லாம் இன்னும் வந்து ஹிந்தி இருந்துகிட்டு தான் இருக்கு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பேரறிஞர் சொன்ன ஒரு ஒரு வாசகம் தான் ஞாபகம் வருது. மேன் காக்னைசிங் ஹிம்செல்ஃப், லூசிங் ஹிம்செல்ஃப் அண்ட் ரீகெய்னிங் ஹிம்செல்ஃப் அகெயின் அண்ட் அகெயின் இன் ஹிஸ்டரி அப்படின்னு. இதையே வந்து அண்ணா அவர்கள் ஒரு சமயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இந்த மொழி போராட்டத்தை முடிச்சுட்டதா யாரும் நினைக்காதீங்க, எனக்கு பின்னாடி என் தம்பி தொடர்வார் அப்படின்னு முத்தமிழறிஞர் அவர்களை பார்த்து சொல்றாங்க. அதே வார்த்தையை தான் முத்தமிழறிஞர் அவர்கள் ஒரு சமயத்துல நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை பார்த்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றத சரியா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்குத்தான் உண்டு அப்படின்னு சொல்றத அநேக முறை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதை நாமும் உணர்வோம், திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்வோம், ஓரணியில் இணைவோம்.